ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஹெட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுகீரை தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஈஸி சமையலில் நீங்கள் சிறுகீரை தான் போட போகிறோம். என்னென்னு பார்த்தலாம். இது வந்து இப்போ க்ளீன் பண்ணி எடுக்கணும். நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், கீரை இப்படி தான் இருக்கும். சிறுகீரை அது வேறு வேறு பிடிங்கி கொடுத்துருவாங்க. இப்படி தான் இருக்கும் சிறுகீரைன்றது. அரைக்கீரை இருந்தால் அந்த கட் பண்ணி தருவாங்க. இது அப்படியே இப்படி தான் இருக்கும். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெயிலுக்கு வர ரொம்ப குளிர்ச்சி. அதனால் நம்ம இப்போ இன்றைக்கி இதை தான் சமைக்க போகிறோம் ஈஸி சமையலில். இது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வந்து சேப்பங்கிழங்கு. இது வந்து 2 விசில் விட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். எடுத்து தோல் எடுத்துகிட்டு ஒரு சேப்பங்கிழங்கு நான் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் வெறும் மிளகாய் பொடி தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஒரு தட்டில் பிளேட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு, ஏன்னா சாப்பிடும்போது கரகர நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக கீரை பண்ணியிருக்கோம் இல்லையா, கீரை கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். அதுக்கு கொஞ்சம் காரமாக பண்ணுறேன். இது பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், அது முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், ஆயில் விட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சிங்க இல்லையா. அது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு ஈஸியாக முடிச்சிடலாம். சாப்பிட்டு வறுவல் வந்து அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து கீரை ரெடி பண்ணிக்கலாம். சாதம் வச்சாச்சு, அவ்வளோதான் ஈஸி சமையலில். இப்போ அடுத்தது நம்ம கீரையை மட்டும் நான் காமிச்சிடுறேன். இது அவ்வளோதான், வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் பாருங்கள், கருணக்கிழங்கு சேப்பங்கிழங்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கீரை போட்டுக்கலாம். பாருங்கள், கீரை வந்து சிறுபருப்பு போட்டிருக்கேன். இந்த கப்பால் 1 கப்பு போட்டிருக்கேன். 400 ml தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம இதை கீரை வச்சிடலாம். கீரை வச்சுட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 4-5 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இது எல்லாமே டைரெக்டாக மொத்தமாக போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள். இது வந்து வீட்டில் அரைச்ச மசாலா, நானே அரைச்சது. இது வந்து வேணும்னா நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அப்படி செக் பண்ண போய் பார்த்துக்குங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி, இதுக்கு வந்து புளி போட வேண்டாம். அதனால் நான் என்ன பண்ணேன், தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம், பூண்டு ஒரு 5 பல் இருக்குது. அவ்வளோதான் இருக்குது. எல்லாமே டைரெக்டாக போட்டு 3 விசில் விட்டால் போதும். 3 விசில் விட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா குழஞ்சிரும். குழஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒன்றும் இல்லை, ஆயில் விட்டு பெருங்காயம் போட்டு காஞ்சி மிளகாய் கிள்ளி போட்டால் முடிஞ்சது வேலை. அவ்வளோதான், ஈஸி சமையல் இன்றைக்கி. அப்புறம் நான் காட்டுறேன். கீரை வெந்துருச்சு. இப்போ அவ்வளோதான், எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இப்படி மசிச்சு விட்டுறலாம். சும்மா கரையில் மசி நேரம் போயிடும். அதுவே ஃபுல்லாக வெந்துருச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு போடுறதுனா கொஞ்சோண்டு பெருங்காயம், கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுடலாம். அவ்வளோதான், போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதை அதோட தூக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். பாருங்க, சூப்பராக கீரை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது மொத்தமாக எவ்வளோ டைம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. சேப்பங்கிழங்கு வறுவல், ஒரு சாதம், குழம்பு, இந்த கீரை, அவ்வளோதான். 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு வெளியே போயிடலாம். அவ்வளோதான், ஈஸி சமையல். வெயிலுக்கு ஈஸி சமையலாக இது ஒரு சமையல். ஓகேங்களா? இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய்.